சுட சுட ஆவி பறக்க இட்லி இருக்குது. அது மேலே அப்படியே இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி, தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெள்ளைப்பூடு ஒரு 20 வெள்ளைப்பூடு இது மாதிரி உரித்து வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 10 வரமிளகா எடுத்துருக்கேன். தக்காளி 3 தக்காளி, 3 பொருள் தான். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் வெள்ளைப்பூடு, வரமிளகா சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி திப்பி திப்பி அரைச்சாச்சு. இது கூட இப்போ தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்து அரைச்சோம்னா மிளகா வெள்ளைப்பூடெல்லாம் அப்படியே திப்பி திப்பியாக நிற்கும். அதனால் ரெண்டையும் ஃபஸ்ட்டு நறுக்கிக்கணும். அது நல்லா அரைச்சிட்டு இப்போ தக்காளியை சேர்த்து அதோட அரைச்சிக்குவோம். இப்போ நான் கட் பண்ணியிருக்க தக்காளியும் அது கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவைக்கேற்ப உப்பு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுருவோம். இப்போ வச்சிட்டேன், அடுப்பத்தை வச்சுக்குவோம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லா எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை அதோட சேர்த்துக்குவோம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதோட சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி நான் எடுத்துக்கிறேன். இந்த பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சட்னி நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரித்து வருது. அவ்வளோதாங்க சட்னி. இப்போ நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி இருக்குது. அது மேலே அப்படியே இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.